நவநாத சித்தர்கள் பற்றி இன்று காணலாம். இமயம் முதல் குமரி வரை பரவி கிடந்த பண்டைய தமிழ்நாட்டிலே எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்தனர். அவர்களின் எண்ணிக்கை 70,000 என்பர் சிலர், 80,000 என்பர் சிலர், 7 லட்சம் என்று சொல்றவர்களும் உண்டு. அட்டமா சித்திகளை அடைந்து வானமே இல்லையாய் விண்வெளியில் உலாவினர். ரோமாபுரி முதல் சீனம் வரை எல்லா நாடுகளுக்கும் சென்று வந்தனர். மக்களின் துன்பங்களை போக்கி நல்வாழ்வடைய செய்ய வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம். மனிதன் பிறவி பெற்ற பயனை அடைந்து ஆத்ம ஞானமும் விடுதலையும் பெற வேண்டும் என்றால் அதற்கு இந்த சரீரம் உள்ள போதே முயற்சி செய்ய வேண்டும். உடலை இழந்துவிட்டால் பிறகு ஆன்மாவுக்கு போக்கிடம் கிடையாது. அதனால் பிறவி பிணியை நீக்குவதற்காக முயற்சிக்கவும் முடியாது. உடம்பார் அழிந்தால் உயிரார் அழிவார், திடம்படு மெய்ப்பொருள் தேரவும் மாட்டார். அதனால் உடல் இருக்கும் பொழுதே ஆன்ம சாதனை அடைந்து விட வேண்டும் என்று அழுத்தமான கொள்கை பிரிப்புடையவராக இருந்தனர். அதற்காக இந்த உடல் எப்பொருள்களால் வளர்கிறது, எதனால் வளர்ச்சி தடைப்படுகிறது, எக்காரணங்கள் தசைகள் நரம்புகளின் சோர்வையும் முதுமையையும் உண்டாக்குகின்றன. மனித உடலுக்கு ஏற்படும் நரை, திரை, மூப்பு என்பவற்றின் காரணங்கள் யாவை என்பவற்றை ஆராய்ந்தனர். பிணி, மூப்பு, சாக்காடு என்பவற்றை வெல்ல முடியும் என்பதை தங்கள் நீண்ட நெடுங்கால ஆய்வுகளின் பயனாக கண்டறிந்தனர். இயற்கையிலிருந்து கிடைத்த மூலிகைகள், உப்புக்கள், உலோகங்கள், பாசானங்கள் எல்லாவற்றின் தன்மைகளையும் ஆராய்ந்து அவற்றால் உடலை பாதுகாக்கும் கர்ப்ப மருந்துகளையும் கண்டுபிடித்தனர். ஒவ்வொரு சித்தரும் தாமே முயன்று தாமே செய்து நியமங்களோடு இயந்த கடுமையான கட்டுப்பாட்டுடன் கூடிய வாழ்க்கை, எப்பொழுதும் பிறருக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை, எவ்வுயிர்க்கும் துன்பம் ஏற்படக்கூடாது என்ற கனிவினால் உண்டான திட வைராக்கியம், இவையே சித்தர்களின் செம்மையான மூச்சு பயிற்சியால் பெற்ற யோகா சாதனையால் கற்பக தேகத்தோடு கூடிய சித்தர்கள் அட்டமா சித்திகளும் பெற முடிந்தது. கடவுள் நிலையை அடைந்து விட்டார்கள் என்றே கூற வேண்டும். சித்தர்கள் எல்லோரும் மனிதர்களாக இருந்து மனிதர் நிலையை தாண்டியவர்கள், விண்வெளியில் வசிப்பவர்கள், மனிதர் கண்களுக்கு புலப்படாதவர்கள், எல்லாம் கடந்த பேரின்ப நிலையிலே வசிப்பவர்கள். இப்படி எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. இவர்களின் நவநாத சித்தர்கள் என்று அழைக்கப்படும் 9 முக்கியமானவர்கள். அவர்களை கீழே காண்போம். சத்யநாதர், சதோகநாதர், ஆதிநாதர், அநாதிநாதர், வகுளிநாதர், மதங்கநாதர், மச்சேந்திரநாதர், கஜேந்திரநாதர், கோரக்கநாதர். இந்த 9 நவநாத சித்தர்களும் 9 கோடி சித்தர்களுக்கு சமமானவர்கள் என்று கூறப்படுகிறது. இவர்கள் எப்போதாவது வானம் வழியாக செல்லும் பொழுது உணர்ச்சியை சிலர் அடைவர். சித்த நெறியில் ஒரு தகுதியை இனிய காலம் ஒன்று மிதந்து செல்வதை போன்ற இனிய உணர்ச்சியை சிலர் அடைவர். சித்த நெறியில் ஒரு தகுதி அடைந்தவர்களாலே அதை கேட்க முடியும். சித்தர் என்ற நிலையை அடைய தகுதியானவர்களுக்கு உதவுவதே இவர்களின் செயல். எல்லாம் அறிந்தவர்களும் உலகத்தின் எந்த மூலையில் ஒரு சிறிய அசைவு ஏற்பட்டாலும் அதை உடனே உணரக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களுமான இவர்களே சித்தர் மார்க்கத்தின் வழிகாட்டிகள். சித்தர்களை போற்றுவோம், சித்தர்கள் வழி பின்பற்றுவோம். அனைவருக்கும் வணக்கம்.